வங்கித் தேர்வில் ஆங்கிலம் இனி ஒரு தடை அல்ல, உங்கள் ஆயுதம். ராமாக்ஸ் அகாடமியோட இந்த தாரக மந்திரத்தோட ஆனியன் இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. வங்கி தேர்வுக்கு தயாராகிற நீங்க ஆங்கிலம் செக்ஷனை பார்த்து பயப்படவே தேவையில்ல. இப்போ அதை எப்படி ஒரு ஸ்கோரிங் ஏரியாவா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு மார்ச் 3, 2026 நாளிதழின் த ஹிந்து எடிட்டோரியல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அதிமுக்கியமான ஹை ஃப்ரீக்வன்சி வார்த்தைகளை நாம பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. கரெக்டா சொல்லணும்னா 51 வார்த்தைகள். இந்த 51 வார்த்தைகளையும் நாம எஸ்பிஐ மற்றும் ஐபிபிஎஸ் தேர்வு கண்ணோட்டத்துல அலச போறோம். ரசிகர்களாகிய நீங்க, அதாவது ஆஸ்பிரன்ட்ஸ், உடனே உங்க குறிப்பேடுகளை எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியான உழைப்பே வெற்றியின் டிஎன்ஏ அப்படிங்கறத மனசுல பதிய வச்சுக்கோங்க. எந்தவித தாமதமும் இல்லாம நாம நேரடியா முதல் வார்த்தைக்கு போயிடலாம். முதல் வார்த்தை ஹார்ட்டனிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட தமிழ் அர்த்தம் உற்சாகம் அளிக்கும் அப்படிங்கறதானே? ஆமா. தேசிய கணக்கு தரவுகள் எப்படி உற்சாகம் அளிக்கிறது அப்படிங்கிற கான்டெக்ட்ல இது எடிட்டோரியல்ல வந்திருக்கு. பேங்க் எக்ஸாம்ஸ்ல எக்கானமி பேஸ்ட் பேசேஜஸ் வந்தாலே ஒரு தயக்கம் வரும். இந்த வார்த்தைகளை கத்துக்கிட்டா அந்த தயக்கம் உடைக்கப்படும். சூப்பர். ரெண்டாவது வார்த்தை மெரிட். பொதுவா நம்ம மெரிட் ஒரு நவுனா, அதாவது தகுதி அப்படிங்கிற பொருளதால பார்த்திருப்போம். ஆனா இங்க அது வேர்பா வந்திருக்கு. அதுதான் ட்விஸ்ட். ஆமா, அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தகுதி பெற அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. பேங்க் எக்ஸாம்ஸ்ல எரர் ஸ்பாட்டிங்ல இது மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாத்தி கேட்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். கரெக்ட். அடுத்து மூணாவது வார்த்தை ஓவர்டியூ, காலதாமதமான அப்படின்னு அர்த்தம். நாலாவது வார்த்தை அவுட்டேட்டட், அதாவது காலாவதியான. அஞ்சாவது அன்ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதித்துவமற்ற. இந்த 3 வார்த்தைகளையும் ஒன்னா சேர்த்து படிக்கும்போது கான்டெக்ஸ்ட் ரொம்ப நல்லா புரியும். பழைய டேட்டா காலாவதி ஆகிடுச்சு, அதனால அது பிரதிநிதித்துவமற்றதா இருக்கு. ஓஹோ, அதனாலதான் புதிய மாற்றம் ரொம்பவே காலதாமதமான ஒன்னா இருக்குன்னு லிங்க் பண்றாங்க இல்லையா? அருமை. ஆறாவது வார்த்தை மெத்தடாலஜிக்கல், முறையில் சார்ந்த. முறப்படி பண்றதால என்ன கிடைக்கும்? அங்கதான் ஏழாவது வார்த்தை ரொபஸ்ட்னஸ் வருது, உறுதிப்பாடு. ஆமா, ஜிஎஸ்டி தரவுகள் எப்படி பொருளாதாரத்தோட உறுதிப்பாட்டை கூட்டுகிறது என்பதே பேங்க் எக்ஸாம் ஆர்சில இன்ஃபரன்ஷியம் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி. எட்டாவது வார்த்தை இன்டர்மீடியட், இடைநிலை. ஒன்பதாவது வார்த்தை மார்க்ட், குறிப்பிடத்தக்க. 10வது வார்த்தை அசர்டைனிங். இது ஒரு வெர்ப், உறுதிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். புதிய முறையில் உண்மையான மதிப்பு கூட்டலை உறுதிப்படுத்த உதவுதுன்னு சொல்லலாம். முதல் 10 வார்த்தைகளை ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். 11வது வார்த்தை ப்ரொபோர்ஷனட்லி, விகிதாச்சாரமாக. 12வது வார்த்தை எக்ஸ்ட்ராபோலேஷன், புறமதிப்பீடு. இது பேங்க் எக்ஸாம் ஆர்சில ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா, தரவுகள் இல்லாதப்போ எப்படி உத்தேசமாக அளவிடுகிறார்கள் அப்படிங்கிற குறிப்பை இது தரும். ஒரு எஸ்டிமேட் பண்ற முறைக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராபோலேஷன். 13வது வார்த்தை குவான்டிஃபை, அளவிட. 14வது வார்த்தை ஈல்டு, அதாவது வழங்கு. விவசாயத்துல விளைச்சல்னு சொல்வோம், பொருளாதாரத்துல வழங்கு. 15வது பிரிடிக்ட், கணிக்கிறது. 16வது வார்த்தை சோபரிங், சிந்திக்க வைக்கும். இது எப்படி ஹம்பிளிங் அல்லது ஐ ஓப்பனிங்கா மாறுது அப்படிங்கறத நாம வாக்கியத்துல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா. 17வது வார்த்தை பெக்ஸ், நிர்ணயிக்கிறது. இது சும்மா சுவத்துல அடிக்கிற ஆணி அல்ல. சரியா சொன்னீங்க. பேங்க் எக்ஸாமை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை நிர்ணயிப்பது என்பதை ரொம்ப அழுத்தமா நாம புரிஞ்சுக்கணும். 18வது வார்த்தை டிப்ரிசியேஷன், மதிப்பிறக்கம் அல்லது மதிப்பிழப்பு. 19வது வார்த்தை டெபிசிட், பற்றாக்குறை. 20வது வார்த்தை ரீஅலைன், மறுசீரமைக்க, நிதி இலக்குகளை மறுசீரமைக்க இது பயன்படும். இப்போ பொருளாதார வார்த்தைகளோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீங்க. 21வது வார்த்தை பிளைத்லி, அலட்சியமாக. 22வது வார்த்தை ஃபோர்ஜ், முன்னேறு. 23வது வார்த்தை மாப் அப், வசூல். ஜிஎஸ்டி வசூல்னு வரும்போது பேங்க் எக்ஸாம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ல இந்த வார்த்தை அடிக்கடி வருமா? ரொம்ப அடிக்கடி வரும். தண்ணிய மாப் பண்ணி எடுக்கிற மாதிரி வரிய வசூல் பண்றது. 24வது வார்த்தை இம்ப்ரெசிவ், ஈர்க்கத்தக்க. 25வது அட்ரிபியூட்டட், காரணமாக கூறப்பட்டது. 26வது ரேஷனலைஸ்டு, சீரமைக்கப்பட்டது. தேவையற்ற வரிகளை நீக்கி சீரமைக்கப்பட்டது குறிக்குது. 27வது சஸ்டெயின்டு, தொடர்ச்சியான. 28வது கிரிட்டிக்கல், முக்கியமான. 29வது வல்னரபிலிட்டி, பாதிப்புத்தன்மை. ஆமா, வரி கட்டமைப்பில் உள்ள பாதிப்பு தன்மையை இது குறிக்கும். இறக்குமதியை நம்பி இருக்கிறது ஒரு பெரிய வல்னரபிலிட்டி. 30வது வார்த்தை ஓவர்லுக்ட், கவனிக்கப்படாமல் விடப்பட்டது. சோர்வின்றி அடுத்த செட் வார்த்தைகளை உற்சாகமா பார்க்கலாம். 31வது வார்த்தை ட்ரிவியல், அற்பமான. 32வது வார்த்தை ஸ்பைக்,
திடீர் ஏற்றம். 33வது வார்த்தை ஹோலிஸ்டிக், ஒட்டுமொத்தமான. 34வது வார்த்தை பெர்ஸ்பெக்டிவ், பார்வை. 35வது வார்த்தை டிஸ்பாரிட்டி, ஏற்றத்தாழ்வு. மாநிலங்களுக்கு இடையிலான ஜிஎஸ்டி ஏற்றத்தாழ்வை இது உதாரணத்தோட விளக்குது. 36வது வார்த்தை ரிலைஸ், சார்ந்திருக்கிறது. 37வது வார்த்தை கான்ட்ரிபியூட், பங்களிக்கின்றன. 38வது வார்த்தை மெட்டீரியலி, கணிசமாக. 39வது வார்த்தை பர்சிஸ்ட், தொடர்கின்றன. 40வது வார்த்தை ரீகன்ஃபிகரேஷன், மறுகட்டமைப்பு. கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை நாம மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்கு. 41வது வார்த்தை இன்ஃப்ளேட், உயர்த்துகிறது. 42வது வார்த்தை அசெசபிள், மதிப்பிடத்தக்க. வரி விதிப்பு சம்பந்தமா பேசும்போது 43வது வார்த்தை வராம இருக்காது. லெவீடு, விதிக்கப்பட்டது. ஆமா, அரசாங்கம் வரிகள் விதிக்கும்போது இந்த வார்த்தை எப்படி பயன்படும்னு நாம பேங்க் எக்ஸாம்ல அடிக்கடி பார்க்கலாம். 44வது வார்த்தை வைட்டல், இன்றியமையாது. 45வது வார்த்தை அன்ஈவன்னஸ், சீரற்ற தன்மை. 46வது வார்த்தை லாக்டு, பின்தங்கியது. சில மாநிலங்கள் வளர்ச்சியில பின்தங்கி இருக்கு. 47வது வார்த்தை டைவர்ஜென்ஸ், களைவு அல்லது வேறுபாடு. 48வது வார்த்தை பாயன்சி. இதோட நேரடி அர்த்தம் மிதக்கும் தன்மை, ஆனா பொருளாதாரத்துல இது நெகிழ்வுத்திறன். கரெக்ட். பொருளாதாரத்தில் எந்த சரிவையும் தாங்கி எழும் நெகிழ்வுத்தன்மையை இது குறிக்கும். 49வது வார்த்தை டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி, விகிதத்திற்கு மீறிய அளவில். 50வது வார்த்தை அண்டர்ஸ்கோரிங், வலியுறுத்துகிறது. ஃபைனலி 51வது வார்த்தை நல்லிஃபை, செல்லாமல் ஆக்கு. 51 வார்த்தைகளையும் நம்ம சூப்பரா கவர் பண்ணிட்டோம். கண்டிப்பா. இப்போ இன்றைய மரபு தொடர், அதாவது இடியம் ஆஃப் த டே பார்க்கலாம். ரீசன் டே எட்ரே, இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இதோட ஆங்கில வழக்கம் ஃபண்டமெண்டல் பர்பஸ். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு செயலின் அல்லது அமைப்பின் அடிப்படை நோக்கம் அல்லது இருப்பதற்கான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். Transparency and public accountability remain the central raison d'être of independent institutions. அதேபோல எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் were presented as the raison d'être. மூணாவதா, shaping critical thinking is the true raison d'être of teaching. இங்க ஒரு டீச்சர்ஸ் நோட் சொல்லிக்க விரும்புறேன். வங்கி தேர்வுகள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இது போன்ற வெளிநாட்டு வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துறாங்க. இதன் நேரடி அர்த்தம் ரீசன் டு பி என்பதாகும். இதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா மார்க் வாங்கிடலாம். இதுபோல SBI மற்றும் IBPS தேர்வு கண்ணோட்டத்துல வேற என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். 3 முக்கிய குறிப்புகளை நான் வழங்குறேன். முதல் குறிப்பு கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். வார்த்தைகளை மனப்பாடம் செய்யாம சூழலை புரிஞ்சு படிக்கணும். நாம பார்த்த 17வது வார்த்தை பெக்ஸ் என்பது ஆணி அல்ல, பொருளாதார விகிதத்தை நிர்ணயிப்பது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி. 2வது குறிப்பு க்ளோஸ் டெஸ்ட் ஹேக். வார்த்தைகளை தொடர்ந்து வரும் ப்ரெப்போசிஷன்ஸை கவனிக்கணும். அதாவது attributed to அப்புறம் ரிலைஸ் ஆன் அப்படின்னு வரத கவனிச்சா க்ளோஸ் டெஸ்ட்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 3வது ஆக்ஷன் டாஸ்க். இன்றைய தொகுப்பிலிருந்து 5 வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நீங்களே சொந்தமா வாக்கியங்களை எழுதி பழகுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கற்ற இந்த 51 வார்த்தைகளும் ஒரு இடியமும் வெறுமனே காகிதத்தில் இருக்கப் போகிறதா, அல்லது நாளை நீங்கள் எழுதும் SBI தேர்வில் உங்களை வெற்றியாளராக மாற்றப் போகிறதா? தொடர்ந்து சிந்தித்துப் பாருங்கள், பயிற்சி செய்யுங்கள். வங்கியாளர் ஆவது உங்கள் கனவா? தொடர்ச்சியான பயிற்சி மட்டுமே வெற்றிக்கு வழி. வங்கித் தேர்வுகளில் வெற்றி பெற தேவையான தினசரி வொக்காபுலரி அப்டேட்ஸ், ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் மற்றும் சிறந்த உத்திகளை பெற இப்போதே ராமேக்ஸ் அகாடமியை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சிறப்பு வகுப்பை உங்கள் ஸ்டடி குரூப்புடன் பகிருங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் கீ. மீண்டும் ஒரு சிறப்பு வகுப்பில் சந்திப்போம்.